அனுஜ் ரொம்ப கவலையா இருந்தாரு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் அவரோட பொண்ணு ஹன்ஷிகா மொபைல பாத்துக்கிட்டே இருப்பா. ஹன்ஷிகாக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அனுஜ் பார்த்தபோது ஹன்ஷிகா படிக்கும்போது அடிக்கடி அவளோட மொபைலை எடுத்து செக் பண்ணிட்டு இருந்தா. ஹன்ஷிகா, நீ அடிக்கடி உன் மொபைல் எடுத்து நோட்டிபிகேஷன் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் உன்னுடைய கான்சென்ட்ரேஷன் படிப்புல இருக்காது. அப்பா, நான் டைம் பாக்குறதுக்காக தான் மொபைல எடுத்தேன். ஆனா என்னோட கவனம் நோட்டிபிகேஷன்ல போயிடுதுப்பா. அதுக்கப்புறம் நான் அதை ஓபன் பண்ணி செக் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். இப்படிதான் என்னோட டைமே வேஸ்ட் ஆயிடுது. அதனால எனக்கு ஒரு அலாரம் கிளாக் ஒன்னு வாங்கிட்டு வாங்கப்பா. அதனால நான் டைம் பாக்குறதுக்கு மொபைல எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காதுப்பா. மறுநாள் அனுஜ் ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மார்க்கெட்டுக்கு போய் கடிகாரம் வாங்குறதுக்காக சில கடைகளை தேடிட்டு இருந்தான். ஆனா அங்க எல்லா கடையும் மூடி இருந்துச்சு. அங்க ஒரு மூலையில ஒரு கடை திறந்திருந்ததை பார்த்தாரு. அவர் அந்த கடையில இருந்து கடிகாரத்தை வாங்கினாரு. அவர் அந்த கடிகாரத்தை எடுத்துட்டு போய் ஹன்ஷிகாவோட டேபிள்ல வச்சுட்டாரு. அன்னைக்கு ராத்திரி ஹன்ஷிகா காலையில 6 மணிக்கு அலாரத்தை வச்சுட்டு தூங்கிட்டா. கொஞ்ச நேரத்துல அலாரம் அடிச்சதுனால ஹன்ஷிகா கண் முழிச்சா. அவ கடிகாரத்துல டைமை பார்த்த போது கரெக்டா 12:30 மணி. நான் காலையில 6 மணிக்கு தானே அலாரம் வச்சேன். ஆனா இது என்ன இப்பவே அடிக்குது? ஹன்ஷிகா கடிகாரத்தை வச்சுட்டு தூங்கிட்டா. மறுநாள் ராத்திரியும் ஹன்ஷிகா 6 மணிக்கு அலாரம் வச்சா. ஆனா அன்னைக்கும் கரெக்டா 12:30 மணிக்கு அந்த அலாரம் அடிச்சது. அட கடவுளே, இந்த கடிகாரத்தை நான் என்னதான் பண்றது? அப்பதான் திடீர்னு ஹன்ஷிகாவோட ரூம்ல ஒரு சிறப்பு சத்தம் கேட்டுச்சு. ஹன்ஷிகா ரொம்ப மோசமா பயந்துட்டா. அப்புறம் அவ சத்தம் போட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டா. அப்பா, அப்பா. என்னாச்சு ஹன்ஷிகா? எதுக்காக இப்படி கத்துற? அப்பா, என்னோட ரூம்ல யாரோ சிரிக்கிற சத்தம் கேக்குது. இந்த கடிகாரம் சரியில்லைப்பா. இதுல எத்தனை மணிக்கு அலாரம் வச்சாலும் நைட்டு 12:30 மணிக்கு அலாரம் அடிக்குதுப்பா. இந்த கடிகாரத்தை நீங்க எங்க வாங்கிட்டு வந்தீங்களோ அங்கேயே திருப்பி கொடுத்துருங்கப்பா. அனுஜ் அந்த கடிகாரத்தை எந்த கடையில வாங்கினாரோ அந்த கடையில திருப்பி கொடுக்க போனாரு. ஆனா அந்த கடை மூடி இருந்துச்சு. அனுஜ் என்ன நினைச்சாருன்னா, தப்பான நாள்லயோ இல்ல தப்பான டைம்லயோ வந்துட்டாருன்னு நினைச்சாரு. மறுநாளும் அவர் அந்த கடைக்கு போனப்ப அன்னைக்கும் அந்த கடை மூடி இருந்துச்சு. அந்த கடைக்கு வெளியில ஷூ பாலிஷ் பண்ற ஒரு வயசானவர் உட்கார்ந்து இருந்தாரு. அனுஜ் அவர்கிட்ட கேட்டாரு, ஐயா, இந்த கடை எந்த டைம்ல திறப்பாங்க? இந்த கடை கடந்த 20 வருஷமா மூடியே இருக்குப்பா. அனுஜாக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. 20 வருஷமாவா? அனுஜ் கடிகாரத்தை எடுத்துட்டு திரும்பி வந்தாரு. என்ன ஆச்சுப்பா? அந்த கடிகாரத்தை திருப்பி வாங்கிக்கலையா அந்த கடைக்காரன்? நீ இந்த கடிகாரத்தை பத்தி கவலைப்படாதம்மா. இந்த கடிகாரத்தை நான் என் ரூம்ல வச்சுக்கிறேன். நீ ஆன்லைன்ல உனக்காக ஒரு கடிகாரத்தை ஆர்டர் பண்ணிக்க. அன்னைக்கு ராத்திரி அனுஜ் பக்கத்துல கடிகாரத்தை வச்சுட்டு தூங்கிட்டாரு. ராத்திரி கரெக்டா 12:30 மணிக்கு அலாரம் அடிச்சிருச்சு. அனுஜ் முழிச்சு பார்த்தப்ப ஹன்ஷிகா அவ முன்னாடி நின்று இருந்தா. ஹன்ஷிகாவோட கண்ணு ரத்த கண்ணீர் இருந்துச்சு. அனுஜ் அவகிட்ட ஏதோ சொல்றதுக்கு வர ஹன்ஷிகா அந்த ரூமை விட்டு வெளியே போய் மாடிக்கு போக ஆரம்பிச்சா. ஹன்ஷிகா, நீ இந்த ராத்திரி வேளையில எதுக்குமா மாடிக்கு போற? அனுஜ் பேசின எதுக்குமே ஹன்ஷிகா எது பதிலும் சொல்லல. அவ படிக்கட்டுல ஏற ஆரம்பிச்சா. அனுஜ் பெட்ல இருந்து எழுந்து படிக்கட்டு பக்கமா ஓடினாரு. ஆனா அவசரத்துல அவரோட காலு எலிக்காக வச்சிருந்த எலி பொறிக்குள்ள மாட்டிக்கிச்சு. அவரோட காலு ரொம்ப மோசமா காயப்பட்டுடுச்சு. அனுஜால நடக்கவே முடியல. ஆனா பாவம், அவர் எப்படியோ நொண்டிக்கிட்டு படிக்கட்டுல ஏறினாரு. மாடியில பார்த்த போது ஹன்ஷிகா செவத்து மேல நின்னுட்டு இருந்ததை அவர் பார்த்தாரு. ஹன்ஷிகா கிட்ட அனுஜ் போறதுக்கு முன்னாடியே ஹன்ஷிகா 3 மாடியில இருந்து கீழே குதிச்சுட்டா. அனுஜ் சத்தம் போட்டு கத்தினாரு, ஹன்ஷிகா, என் மகளே. அப்ப அவருக்கு பின்னாடி இருந்து ஹன்ஷிகா குரல் கொடுத்தா. என்னாச்சுப்பா? ஆமா, உங்க கால்ல எப்படி அடிபட்டுச்சு? எதுக்காக நீங்க மாடிக்கு வந்தீங்க? அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நீ நல்லா இருக்கல்ல? மறுநாள் அனுஜ் அதே கடைக்கு போனாரு. எந்த இடத்துல அந்த கடிகாரத்தை வாங்கினாரோ அங்க ஷூ பாலிஷ் போடுற அந்த வயசானவர்கிட்ட முழு விஷயத்தையும் கேட்டாரு. ஐயா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த கடை முதல்ல யாருக்கு சொந்தமானது? இந்த இடத்துல கடிகாரம் விற்பாங்களா? நான் இந்த ஊருக்கு இப்பதான் வந்திருக்கேன். நான் இந்த ஊருக்கு 7-8 வருஷம் தான் ஆகுது. இந்த கடை இந்த மார்க்கெட்லயே ஒரு பெரிய கடிகார கடையா இருந்துச்சு. சேட் ராம்ஜி என்ற ஒரு ஆளு இங்கதான் உட்கார்ந்துகிட்டு இருப்பான். அந்த சேட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்தா. அவளுக்கு
எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க வேற யாருமே இல்ல. அந்த சேட்டோட பொண்ணு வேற யாரையோ காதலிச்சிட்டு இருந்தா. ஆனா அந்த சேட்டு தன்னுடைய ஃப்ரெண்டுடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. சேட்டு கட்டாயப்படுத்தி அந்த பொண்ணுடைய கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டாரு. அதனால அந்த பொண்ணு ஒரு நாள் மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா. நீ வச்சிருக்கிறியே அந்த கடியாரம், இந்த கடியாரத்தை அந்த சேட்டுடைய பொண்ணு அவளுடைய காதலனுக்கு gift பண்ணணும்னு வச்சிருந்தா. ஆனா அவளுடைய ஆசை நிறைவேறாமலே போயிடுச்சு. ஏன்னா அந்த சேட்டு அந்த பொண்ணை வெளியில போக கூடாதுன்னு வீட்லயே பூட்டி வச்சிருந்தாரு. அப்பதான் அனுஜுக்கு புரிஞ்சது உங்க வீட்டுல நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் காரணம் அந்த கடிகாரம் தானே. அனுஜ் அந்த கடையோட ஷட்டரை ஓபன் பண்ணிட்டு கடிகாரத்தை உள்ள தூக்கி போட்டாரு. அப்புறம் அவரோட வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. சுனிதாவோட அம்மாவும் அப்பாவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பணம் சம்பாதிக்கிறதுக்காக மும்பை வந்தாங்க. மெயின் சிட்டியில வாடகை அதிகமா இருந்தது. அதனால சிட்டியை விட்டு கொஞ்சம் தூரத்துல ஆள் அரவில்லாத ஒரு இடத்துல வீடு வாடகைக்கு எடுத்தாங்க. அது ஒரு பழைய பெரிய வீடு. அந்த வீட்டை சுனிதாவும் அவளோட அம்மாவும் சேர்ந்து சுத்தம் பண்ணி அழகுபடுத்தினாங்க. அடுத்த வீக்கே சுனிதாவுக்கு பிறந்த நாள். அப்பா, என்னோட பர்த்டே வரப்போகுது. இந்த தடவை எனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க? இங்க பாருமா, நாம மட்டும் கிராமத்துல இருந்திருந்தோம்னு வச்சுக்க, சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு கொடுத்துருப்பேன். ஆனா நாம மும்பை மாதிரி காஸ்ட்லியான சிட்டில இருக்கோம். முதல்ல நாம இந்த இடத்துல சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். ஒருவேளை இந்த ஒரு வருஷத்துல நானும் உன் அம்மாவும் நிறைய பணத்தை சம்பாதிச்சிட்டோம்னா நான் உன்னோட அடுத்த பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு பெரிய கிஃப்டா வாங்கி தரேன், சரியா? மறுநாள் சுனிதா சமைச்சிட்டு இருந்தா. அன்னைக்கு அவங்க அம்மா அப்பா வேலை தேடி போனாங்க. யாரோ வீட்டு கதவை தட்டினாங்க. சுனிதா கதவை திறந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. அப்புறம் கதவு கிட்ட ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருந்துச்சு. யாரது? கதவை தட்டினது யாரு? சுனிதா கொஞ்ச நேரம் வெளியவே நின்றுட்டு இருந்தா. ஆனா அங்க யாருமே வரல. கடைசியில அவ அந்த கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டா. எங்க என்ன யாருக்குமே தெரியாது. அப்புறம் யார் இந்த கிஃப்ட் பாக்ஸை கொடுத்துருப்பா? ஒரு வேலை இது அம்மா அப்பாவோட வேலையா இருக்குமோ? சுனிதா அந்த கிஃப்ட் பாக்ஸை திறந்து பார்த்தா அந்த பாக்ஸ்ல ஒரு அழகான ட்ரெஸ் இருந்துச்சு. அப்பதான் சுனிதாவோட அம்மா அப்பா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. ஒரு பேய் அவங்க வீட்டு மாடியில நின்றுட்டு இருந்தது சுனிதாவோட அம்மா பார்த்தா. அது அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு இருந்துச்சு. அது நம்ம வீட்டு மாடியில நிக்கிறது யாருங்க? அங்க யார் நிக்கிறாங்க? அங்க யாரும் கணக்கு தெரியலையே. இப்ப அங்க யாரும் நின்றுட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்ததும் சுனிதா அவங்க அப்பா கிட்ட சொன்னா, அப்பா, தேங்க்யூ. ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. எந்த ட்ரெஸ் மாக்கண்ணா? நான் உனக்கு எந்த ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுக்கலையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கிஃப்ட் பாக்ஸ் கேட் கிட்ட இருந்துச்சு. சுனிதா, நாங்க உனக்கு எந்த கிஃப்ட் பாக்ஸும் கொடுக்கலையேம்மா. இந்த கிஃப்ட் பாக்ஸையும் இதுக்குள்ள இருக்கிறதையும் வெளியில தூக்கி போட்டுடு. சுனிதா அந்த கிஃப்ட் பாக்ஸையும் ட்ரெஸ்ஸையும் வெளியே போட மாட்டேன்னு சொல்லிட்டா. ஆனா அவளோட அம்மா அவளை திட்டுனாங்க. நான் மாடியில ஒண்ணு பார்த்தேன். அது என்னோட பிரம்மையா கூட இருக்கலாம். ஆனா எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு இருக்கக்கூடாது. இங்க நமக்கு யாரையும் தெரியாது. உனக்கு கிடைச்சதை நீ தூக்கி போட்டுடு. சரி, தூக்கி போட்டுடுறேன். எதுக்காக இப்படி கத்துறீங்க? சுனிதா அந்த ட்ரெஸ்ஸை பாக்ஸ்ல போட்டா. வெளியில போய் குப்பை தொட்டியில பாக்ஸை தூக்கி போட்டா. ஆனா யாருக்கும் தெரியாம பாக்ஸ்ல இருந்த ட்ரெஸ் எடுத்துட்டா. ஜன்னல் வழியா அவளோட ரூம்ல போட்டுட்டா. ராத்திரி சுனிதாவோட அப்பா அம்மா தூங்கும்போது சுனிதா அந்த ட்ரெஸ்ஸை எடுத்தா. கண்ணாடி முன்னாடி போய் நின்னுட்டா. யாருக்கு தெரியும்? என்னோட ஃப்ரெண்டு யாராவது கூட இதை அடைச்சிருக்கலாம்ல. எனக்கு இது ஃபிட் ஆகுதா இல்லையான்னு போட்டே பார்த்துருவோம். சுனிதா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தா. அதை பார்த்துட்டு அவளே பயந்து போயிட்டா. அந்த கண்ணாடியில் அவளுக்கு ஒரு பேய் தெரிஞ்சது. அதுவும் அதே ட்ரெஸ்ஸை போட்டிருந்துச்சு. அப்ப சுனிதா போட்டிருந்த ட்ரெஸ்ஸையே. கண்ணாடியில இருந்து அந்த பேயோட கை வெளியே வந்துச்சு. அந்த கை சுனிதாவை நோக்கி வந்துச்சு. அதை பார்த்துட்டு சுனிதா கத்தினா. சுனிதாவோட அப்பா அம்மா நேரா அவளோட ரூமுக்கு வந்தாங்க. அப்போ ஒரு பேய் சுனிதாவை கண்ணாடிக்குள்ள இழுத்துட்டு இருந்ததை அவங்க பார்த்தாங்க. சுனிதாவோட அம்மா உடனே ஒரு கட்டையை பற்ற வச்சு கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த பேய் மறைஞ்சு விடுச்சு. சுனிதா உடனே அந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டா. அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போய் அவங்க அம்மா வெளியே தூக்கி வீசினாங்க. என்ன மன்னிச்சு